Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3ல 10th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன்ஸோட லென்த், அவங்களோட ஃபோர் ஹேண்டோடைய லென்த்தும் அவங்களுடைய ஹைட்டையுமே வந்து மென்ஷன் பண்ணுது. இவங்களோட ஃபோர் ஹேண்டோடைய லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹைட்டை வந்து ஒய்ன்னுட்டு அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபோர் ஹேண்ட் லென்த்தை எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. அவங்களோட ஹைட்டை வந்து இன்ச்சஸில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர் ஹேண்டோடைய லென்த்து, அதுக்கப்புறம் ஹைட்டோடைய லென்த்து, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு ரிலேஷனாக வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேஷனோட கண்டிஷன் தான் என்னென்னு பார்த்தோம்னா y is equal to ax plus b. இங்கே ஏபிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து மொத்தம் 4 டேட்டா, அதுக்கப்புறம் ஹைட்டுமே வந்து 4 டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி 4 சப்டிவிஷன்ஸுமே வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இன்புட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அவுட்புட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு மேப் ஆகிருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட்டு தான் வந்து எனக்கு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னுட்டு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அந்த ரிலேஷன் எழுதிக்கிறேன். y is equal to ax plus b. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 35 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 56 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 56 is equal to 35a plus bன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா y is equal to ax plus b. அடுத்தது ஒய்க்கு பதிலாக 65 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நான் 45 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 45a ப்ளஸ் பி. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். சால்விங் 1 and 2 ரெண்டையுமே சால்வ் பண்ண போகிறேன். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. இப்போ இது ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்படின்னா பிபி கேன்சல். இங்கே எனக்கு -10a கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இதை நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு -9 வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து எனக்கு மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ 10ம் ஏவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா a is equal to 9/10 கிடச்சிருக்கு. இதை நான் டெசிமல் எழுதுனால இதெல்லாம் ஏவோட வேல்யூ 0.9ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஏவோட வேல்யூவை 1 இல்லைனா 2 எதுலையாச்சும் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. அதில் ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 9/10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. இப்போ நான் அதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணேன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s ஆர், இது 5 7s ஆர். அப்படின்னா 9 × 7 வந்து எனக்கு 63 வந்து கிடச்சிருக்கும். டிவைடட் பை 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்போ இந்த 63யை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 31.5 வந்து கிடைக்கும். ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 56. இந்த ப்ளஸ் 31.5 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -31.5 கிடச்சிருக்கும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 56.5ஐ 56ஐ 31.5ஓட மைனஸ் பண்ணனா எனக்கு வேல்யூ 24.5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 24.5 கிடச்சிருக்கு. ஏ அண்ட் பியோட வேல்யூ கிடச்சாச்சு. அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்டு சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது தான் ரிலேஷன். இங்கே வந்து எனக்கு ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஹேண்ட் லென்த்துங்கிறப்ப அது எக்ஸோட வேல்யூ. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0.9 கண்டுபிடிச்சிருந்தோம். எக்ஸோட வேல்யூ 40 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பியோட வேல்யூ 24.5. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ 0.9ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 36 ப்ளஸ் 24.5 அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 60.5 எனக்கு கிடச்சிருக்கு. ஒய் வந்து நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்னா இன்ச்சஸில் வந்து டினோட் பண்ணுவோம். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 16.5 இன்ச்சஸ்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்டை தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து அதாவது ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 53.3 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது கொடுத்துருக்க ரிலேஷன். ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா 53.3, ஏவோட வேல்யூ 0.9, எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ 24.5. இப்போ இந்த ப்ளஸ் 24.5 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மைனஸ் ஆகும். அப்படின்னா 53.3 மைனஸ் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9 எக்ஸ்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28.8 வந்து கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 0.9 எக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இங்கே எக்ஸும் எனக்கு 0.9ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்காது. இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறனால ரெண்டையுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 288 ஆயிரும். கீழே 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 9 1s are, இது 9 3s are 27, இது 9 2s are. அப்படின்னா எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32ன்னுட்டு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 32. இது என்ன யூனிட் வந்து எக்ஸுக்குன்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 32 சென்டிமீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A1 பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏவோட வேல்யூ 0.9, பியோட வேல்யூ 24.5 கண்டுபிடிச்சிருந்தோம். தேர்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பர்சனோடைய ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டராக இருக்கப்போ ஹைட் எவ்வளோவா இருக்கும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஹைட் வந்து 60.5 இன்ச்சஸுங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். அடுத்தது ஒரு பர்சனோட ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸ் இருக்கிறப்ப அவங்களோட ஃபோர் ஹேண்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது 32 சென்டிமீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.